A geography lesson. ஜியாகிரஃபினா புவியியல் பாடம் அப்படின்னு. புவியியல் பாடம் என்ன கற்றுக்கிறது? இஸ்ரேலுடைய புவியியல் அமைப்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டிலேருந்து தானே பைபிள் வருது. அதனால் பெரும்பாலான பாடங்கள் இஸ்ரேலருடைய புவியியல், கடல், மலைகள் இதை சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை குறித்து இருக்கும். ஆனால் இது உலகம் முழுமைக்கும் பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் கிரேக்க நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒப்புமை உண்டு. அவருடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் எல்லாமே ஒப்புமையாக இருக்கும். அதிலிருந்து என்ன விதமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம், எச்சரிக்கையாக இருக்க கடவோம் அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் என்டரிங் காட்ஸ் ரெஸ்ட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். இன்னும் நாம் தேவனுடைய இளைப்பாறுதலில் பங்கேற்கவில்லை. ஏன் இளைப்பாறுதலில் பங்கேற்க வேண்டும்? இளைப்பாறுதல்னா ரெஸ்ட். அப்பாடா, ஊருக்கெல்லாம் வண்டியில் வேகமாக பல ஊர்களுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே எப்படி இருக்கும்? எப்பாடா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்கும். என்ன தான் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கினாலும், யார் வீட்டில் போய் தூங்கினாலும் நம்ம வீட்டில் வந்து தூங்குற மாதிரி இருக்குமா? அதான் இளைப்பாறுதல். நிம்மதியாக இருக்கடா இப்போ தான் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. இஸ்ரேல் நாட்டுக்கு இன்றைக்கும் கிடையாது, ஏற்கனவே கிடையாது, இனிமேலும் அவனுக்கு கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவன் சண்டையை பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ நெத்தானியாகு என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்துவை யாராவது அறிக்கை செய்தால், இயேசுவை கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் மெசாயா என்று எவனாவது இந்த நாட்டில் சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு நெத்தானியாகு சொன்னான். அன்னையிலேருந்து அவனுக்கு தலைவலி தான். அவனுக்கு நிம்மதி இல்லை, கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். இப்போ டெல் அவீவ்லேயோ மற்ற ஊர்களிலே இருக்கிற மக்கள் என்ன பதட்டத்தில் இருப்பாங்க. அங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்காரர்கள் கண்டிப்பாக பதட்டத்தோடு தான் வாழ்வாங்க. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? இவனால் பக்கத்து நாடுகளுக்கும் பதட்டம். அங்கே இருக்கிறவர்களை எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர், சிறு பிள்ளைகள், பெண்கள் அலறி துடித்து கொண்டிருக்கிறார். நிம்மதியான வாழ்க்கை இல்லை. வேலைக்கு போக முடியாது, கட்டடம் கட்ட முடியாது, சோறு திங்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. எப்போ குண்டு போட்டு நம்மளை காலி பண்ணுவாங்க. இப்படி நிம்மதியே இல்லை. இன்னும் இளைப்பாறுதலில் அவர்கள் வரவில்லை. அதுக்கு தமிழ்நாடு எவ்வளோ 100க்கு 100% 2000 மடங்கு தேவை. ஏன்னா அவருடைய கல்வி, அவருடைய புவியியல், அவருடைய வாழ்க்கை எல்லாமே போராட்டம்தான். அவனை அழிச்சிடணும், இவனை அழிச்சிடணும், இவனை களி பண்ணிடணும். நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, இன்றைக்கி இந்த சீமான் கத்திட்டு இருக்காங்கள, சேர சோழ பாண்டியர்கள் நாங்கள் வீரமானவர்கள். வீரமானன்னா கத்தி எடுத்து அடுத்தவன் மண்டையை பொழக்கணுமா? இது மாதிரி முட்டாள்தனமான அரசியல்வாதிகளின் பேச்சுகள் நமக்கு வரும். ஆனால் என்ன சொல்கிறாங்க? அமைதியையும் கல்வியையும் அறிவையும் பின்பற்றுங்கள். அதான் சாலமோன் சொல்கிறான், ஞானத்தை பின்பற்றுங்கள். ஒருத்தனை கல்வி அறிவை பெற்றவனாக அடைந்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வளர்ச்சி. அதான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் அரவணைத்து போகத்தக்க வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளே 4 பேர் இருக்கோம்னா, நான் சிந்திக்கிறத தான் நீங்கள் 3 பேர் சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேறு சிந்தனைகள் இருக்கலாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சூழலிலிருந்து வரும். இதை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பக்குவம் எப்போ வரும் அப்படின்னா, கல்வியினாலே வரும், ஞானத்தினாலே வரும். அதான் ஐயா அன்னைக்கு சொன்னாங்களே 2 விஷயம், நாலேஜ், இன்னொன்று விஸ்டம். விஸ்டம் இறைவன் கொடுப்பது. இறைவனுடைய சந்நிதியிலே அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்கிறாரு? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அப்படின்னு பிராமணாள் பாஷையில் எழுதியிருக்காங்க. தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். தவறு செய்தவனை என்ன இதுக்காக காப்பாற்ற வேண்டும்னு இன்றைக்கி சர்ச்சில் கேட்குறோம். எவ்வளோ கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறான் பாரு. இயேசு கிறிஸ்து சொல்லி 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் இயேசு கிறிஸ்து சொன்னதை கடைபிடிக்க மாட்டேங்கிறான் சர்ச்சில். எப்படி? தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு எல்லா மதத்தினரும் சொல்லுகிறார்கள். இல்லை, தவறு செய்தவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இதைத்தான் தமிழில் இருக்கிற அத்தனை இலக்கியங்களும் சொல்லுங்கள். ஆத்திச்சூடி அத்தனையும் சொல்கிறேன்.
ஞான இலக்கியங்கள். திருவள்ளுவர் சொல்வது அதுதான். எல்லா விதமான புலவர்களும் ஞானிகளும் சொல்வது அதுதான். தவறு இழைத்தவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். தவறு இழைத்தவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ன அர்த்தம்? அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது, அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொலை செய்து விடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் கல்வியினால் பெற்ற பயன். இதை விட்டுட்டு அவனை கொலை செய்வன்னு எப்போ நியாயம் தீர்க்கிறானோ அப்போ உனக்கு நிம்மதி இல்லை, இளைப்பாறுதலில் நீ பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னதை பின்பற்றினால் நீ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கலாம். தவறு செய்தவர்களை மன்னித்து விடு, அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய். இதைத்தான் எல்லா விதமான இலக்கியங்களும் கவிஞர்களும் கலைஞர்களும் ஞானிகளும் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார். எதுக்கு தவறு செய்தவனை திருத்த வேண்டும் சொல்லுங்க? யோ, நோய் வந்தால் ட்ரீட்மெண்ட்டு தான் ஏன் கொடுக்கணும்? நோய் வந்தால் கொண்டுடலாமா? 2 பேருக்கு இருமல் வந்துருச்சு, கழுத்தை அறுத்து விட்றான், இருமிக்கிட்டே கிடக்கான். இது என்ன விதமான தீர்ப்பு? இதைத்தான் இந்த உலக மக்கள் செய்கிறார்கள். மகா கேடான காரியங்களை செய்கிறார்கள். அதை குறித்து தான் சொல்கிறார். இன்னும் நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலே பிரவேசிப்பீங்க, வருவீர்கள், சேர்வீர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த வாக்கு தத்தம் இன்னும் இருக்கிறது. நாம் இன்னும் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. ஆகையால் இப்படி நிம்மதியாக போய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். There are spiritual lessons in the geography of Israel's experiences. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்களில் புவியியல் பாடங்கள், புவியியலில் அவருடைய ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கின்றன. The nation's bondage in Egypt is an illustration of sinners' bondage in this world. அவர்கள் எகிப்து நாட்டிலே 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகள்னா என்ன? நீ நினச்சது எதையுமே செய்ய முடியாது. உன்னால் வீடு கட்ட முடியாது, உன்னால் வயல் வாங்க முடியாது, நீ ஆடு மாடு வளர்க்க முடியாது. நீ எது வைத்திருந்தாலும் பக்கத்தில் இருக்க எகிப்து நாட்டுக்காரன் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகலாம். நீ அழகான பாத்திரம் ஒன்று வாங்கி வச்சுருக்க, அவன் பாட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போகலாம், உன்னால் எதுவும் கேட்க முடியாது. கேட்டால் ஓங்கிச்சு கன்னத்தோடு ஒரு அறை விடுவான், அவ்வளோதான். என்ன வேணாலும் நீ செய்யலாம். உங்கள் வீட்டில் ஒரு அழகான பெண் இருந்தால் அவன் இழுத்துட்டு போகலாம், ஒன்றுமே உங்களால் தடுக்க முடியாது. நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இங்கே வாடா 2 பேர் வாங்க இந்த வேலையை சுத்தம் பண்ண அப்படின்னா நீங்கள் போய் வேலையை சுத்தம் பண்ணி ஆகும். கக்குசு கழுவி விட்றா வாடா அப்படின்னா கக்குசு போய் கழுவணும். என்ன விதமான வேலைகளை அவர்கள் சொன்னால் செய்யணும். 400 வருடமாக அடிமைகளாக இருந்தார். எவ்வளோ கேவலமான வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். அவ்வளோத்தையும் அனுபவிச்சது. அது என்ன ஆகுன்னா, நீங்கள் தவறு இழைத்தீர்கள் என்றால், பாவம் செய்தீர்கள் என்றால், இறைவனுக்கு விரோதமான தவறுகளை நீங்கள் செய்தால் நீங்கள் அடிமைகள் ஆவீர்கள் என்பதன் விளக்கமாக அது அமைகிறது. தி நேஷன்ஸ் பாண்டேஜ் இன் ஈஜிப்ட் இஸ் an illustration of sinners' bondage in this world. Much as Israel was delivered from Egypt by the blood of lambs and the power of God, so sinners who believe on Christ are delivered from the bondage of sin. பஸ்கா பண்டிகை அன்றில் தானே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எகிப்து தேசத்திலிருந்து எப்படி ஆட்டுக்கடாயின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் தேவனின் வல்லமையினாலே அங்கிருந்து வந்து செங்கடலை 2ஆக பிளந்து மேகத்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கடந்து வந்து தூதர்களின் அப்பத்தை மனிதர்கள் சாப்பிட்டு, இல்லையா? நேற்று படித்தோம்ல, நேற்று மார்க்கில் ஐயா படித்து கொடுத்தார்ல, தூதர்களின் அப்பத்தை மனிதர்கள் சாப்பிட்டார். அப்பேற்பட்ட அற்புதங்களை அன்றாடம் ஒவ்வொரு நொடியிலும் செய்து காண்பித்த தேவனுக்கு விரோதமாக இன்று இஸ்ரேல் நடக்கிறது. அப்பேற்பட்ட தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இன்னைக்கு அந்த தேசம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருந்து எல்லாரோடும் சமாதானமாக அன்பை போதித்திருந்தால் இன்னைக்கு உலகமே அமைதியாக இருக்கும். இன்னைக்கு உலக அமைதி குலைவிற்கு காரணம் யாருன்னா இஸ்ரேல் நாடு தான். இந்த பிளடி கல்பிரேட் நெத்தானியாகு தான் காரணம். அவன் தான் உலக அமைதி அத்தனை குலைத்து போட்டு சீர்குலைத்து போட்டு. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்பதற்கான அடையாளம் இவன் ஒருத்தன் தான். இவன் செத்துட்டானா நல்லாயிருக்கும், மற்றபடி எல்லாம் அமைதியாகிவிடும். அப்பேற்பட்ட துரோகத்தையும் இயக்கத்தையும் செய்கிறான். ஸோ sinners who believe on Christ are delivered from the bondage of sin. அப்போ இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கிறவன் கண்டிப்பாக குற்றச் செயலின் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுவான் என்பதுதான் அந்த வாக்கு தத்துவம்.
எதற்காக தவறுகளை செய்ய வேண்டும்? It was God's desire that the Israelites enter their glorious inheritance in the land of Canaan. அப்போ அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஏன்? அது தேவன் அதை நினைத்திருக்கிறார். உங்களை நான் நிம்மதியான ஒரு இடத்திற்கு கூட்டிச் செல்வேன் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். But when the Israelites got to the border of their inheritance, they delayed because they doubted the promise of God. இன்னும் அரை நாளில் 12 மணி நேரத்தில் கானான் நாட்டுக்குள் புகுந்து விடலாம். அங்கே அவர்கள் தேவனை சந்தேகப்பட்டார்கள். ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றி வந்த தேவனை சந்தேகப்பட்டார்கள். எல்லா அற்புதங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த தேவனை சந்தேகப்பட்டார்கள். நான் உனக்கு எல்லா வளத்தையும் தருகிறேன் என்று சொன்னவரை சந்தேகப்பட்டார்கள். 40 ஆண்டுகள் சுற்றினார்கள். அதான் இவன் அடி வாங்குறான். அட்லீஸ்ட் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 2000 வருடங்களிலே என்ன சந்தோஷத்தை, என்ன மீட்பை, என்ன ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்திருந்தால் கூட, ஒரு 4 பேர் கொண்ட ஒரு அரசன் அவன் நெத்தானியாவு 4 பேர் கொண்ட ஒரு அமைப்பை, ஒரு ஆராய்ச்சி குழுவை அமைத்து கிறிஸ்தவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா, இயேசு கிறிஸ்துவின் மீட்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்திருந்தால் கூட அவனுக்கு நல்ல ரிப்போர்ட் கிடச்சிருக்கும். ஆனால் அதற்கு கூட அவனுக்கு எண்ணம் இல்லை. இஸ்ரேல் மக்களும் அதுதான் செய்தார்கள். ஒவ்வொரு 3 வேளை சோறு போட்ட கடவுளுக்கு விரோதமாக, அதெல்லாம் சோறுலாம் அவனை வரல, சும்மா தானாக வானத்துலேருந்து வந்துச்சு, எங்களுக்கு வேறு பன்னிக்குட்டியோ கன்றுக்குட்டியோ தான் எங்களுக்கு கடவுள்னு சொல்லிட்டு பாம்பு இதெல்லாம் கும்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை விட்டு விரோதமாக போனார்கள், விபசாரம் செய்தார்கள், அசுத்தம் செய்தார்கள், கடவுளுடைய நாமத்தை தூஷித்தார்கள். அப்போ என்னாகமத்தில் என்ன இருக்குது? We are not able with the 10 spies and the spies and the people. அப்போ என்ன சொன்னாங்க? போய் பார்த்துட்டு வா, அங்கே போய் we are able with God's help said Moses, Joshua and Caleb. என்ன சொன்னாங்க? ஐயோ, அந்த கானான் நாட்டில் இருக்கவங்களாம் 8 அடி 10 அடி உயரத்தில் இருக்கான், எங்களை ஒரே அடியை அடித்து கொண்டு போடுவான், நாங்களாம் 4 அடி 5 அடி இருக்கோம், போக மாட்டோம் அப்படின்னு அழுதாங்களாம் மக்கள் எல்லாம் கதறி. எப்படி? Because the people went backward in unbelief instead of forward by faith, they missed their inheritance and died in the wilderness. அப்போ அவங்க சாகிற வரைக்கும் இங்கேயே சுற்றியான்ட்டு ஆண்டவரை நம்பி இவ்வளோ தூரம் நடத்தின தேவன், இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நம்முடைய நம்பிக்கை பணத்திலே இருக்கும்போது, நான் எப்படியாவது என்னுடைய மகளுக்கு பல லட்சங்களை சேகரித்து வைத்து கல்லூரியில் இடம் வாங்கிவிடுவேன் என்று உன்னுடைய பணத்தின் மீது எப்பொழுது உனக்கு நம்பிக்கை வருகிறதோ அன்று நீ சீரழிவை தொடங்கிவிட்டாய். பணம் எப்படி பண்ணோம்? ஐஸ்வர்யம் தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறக்கும், பறந்து போயிடும். காசு, செல்வம் எல்லாம். என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காது. பணம் எப்படி வேணால் வரும். ஓவர் த நைட் 1 லட்ச ரூபா ஒருத்தன் போடலையா கீபோர்டு வாங்குறதுக்கு? யோசனை பண்ணி பாருங்க. கீபோர்டு வாங்க காசே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னால் யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருவர் பணம் போட்டு விடுங்க. எப்படி இப்படி நடக்கும்? நடக்கும், உருட்டு, நீ என்ன வேணால் உருட்டுறா அப்படின்னு உலக மக்கள் நம்ப முடியாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பாடு பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனிதருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மனசில் என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. நடந்துச்சா இல்லையா? ஆனால் இன்றைக்கு பெருவாரியானவர்கள் பணத்தின் மீது, செல்வத்தின் மீது, வீட்டின் மீது. அதான் இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவன் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியாற்றி கடைசியில் ரிட்டையர்டாக இருக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடை கட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில். 30 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டில் குண்டை போட்டு ஒரே நாளில் பெரிய பெரிய மாடி கட்டடங்கள்லாம் போச்சு, வயல்வெளிகள் போச்சு, ஆடு மாடுகள் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு. டுடே Canaan represents our spiritual inheritance in Christ. Israel had to cross the Jordan River by faith, a picture of believers as they die to self, the world and the world. அவர்கள் யோர்தான் நதியை தாண்டி கானானுக்குள் போக வேண்டும். கானான் தேசம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக நீங்கள்
விளங்கி கொள்ளுங்கள். அப்போ நாம் என்ன பண்ணோம்? இந்த உலகத்திற்காக சுயத்திற்காக மரித்து, அதான் சொல்கிறாரு, த பிலீவர்ஸ் அஸ் தே டை டு செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட். என்னுடைய விருப்பத்திற்காக நான் மரித்து விட வேண்டும். என்னுடைய இஷ்டப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அதான் பக்தன் பாடுகிறான், உம் சித்தம் தேவா நடப்பியும். உங்களுடைய சித்தம் என்னமோ அதன்படி நான் நடக்கிறேன். அப்போ இந்த ஆள் கொண்டு போய் எங்கன்னா கோத்து விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? இதான் எல்லாருடைய மக்களின் மனதிலும். உங்களுடைய சிந்தைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். யாராவது உங்களில் யாராவது, எந்த தகப்பனாவது, முட்டாள்களே சிந்தித்து பாருங்கள், எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளை பாலை கேட்டால் அவனுக்கு விஷத்தை கொடுப்பானா? கேட்குறாரு ஆண்டவர். அப்பத்தை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? கேட்குறாரு ஆண்டவர். முட்டா பயலுவில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கேடான காரியங்களை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு நல்ல அதிநல்ல ஈவுகளை கொடுக்க மாட்டாரா? அந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய வாழ்க்கை வேண்டாம், உங்களுடைய இஷ்டப்படி நடத்துங்க, உங்களுடைய இஷ்டப்படி எனக்கு படிப்பை கொடுங்க, எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன் முழுமையாக நம்ப முடியவில்லை? ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற போதிக்கிற போதகர்களே ஆண்டவரை நம்புவது இல்லை. எதுக்கும் நம்ம பார்த்துக்குறோம், கொஞ்சம் பணங்களெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறோம். ஓ, அப்போ ஆண்டவர் கொடுப்பதை விட பணம் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது உனக்குள் வந்தது? இந்த பணத்தை சம்பாதிக்கும் திறன் உனக்கு வந்ததினாலே. யோபு என்ன சொன்னான்? இன்னைக்கு படித்தோமா? நான் எப்படி இருந்தேன்னு யோபு சொல்கிறான் பாரு. பொல்லாதவர்களை அடித்தேன், அவன் முகவாய் கட்டையை உடைத்தேன், நான் நியாயம் செய்தேன், நெய்யை கொண்டு என்னுடைய பாதங்களை நான் கழுவினேன். அந்த செல்வ நாட்கள் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார், என்னுடைய பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்தார்கள், நான் எல்லாவற்றிலும் மேம்பட்டவனாக இருந்தேன். பெரிய ரவுடி படையே வச்சுருந்தான். பஞ்சாயத்து நடந்துச்சு. ஏன்னா தப்பு சொன்னால் ஒன்றா, ஐயா சாமி பாருங்க ரொம்ப நியாயம் பண்ணுறான்னு ஒருத்தன் சொல்லுவான். நம்ம ஏறுறாங்க, அவனை யாரா இழுத்துட்டு வாங்கடா, போட்டு ஆடுறா அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காடு வெட்டி குருன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போல்லாம் அந்த பகுதியில் எந்த பிரச்சனைலாம் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. நியாயமானா நியாயம், தர்மம்னா தர்மம். இந்த பக்கம் குடாசில் ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார், அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் வாண்டையார்னு ஒருத்தர் இருந்தார். அங்கங்கே பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து நடக்கும். அவங்கள பிடிச்சி அடித்து வெளுப்பாங்க. அவங்கெல்லாம் பஞ்சாயத்து இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ பஞ்சாயத்தில் எல்லாம் ஒழிச்சாச்சு. பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணினா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதெல்லாம் மறைந்து போய் இப்பொழுது காவல்துறை, நீதிமன்றம் என்று சட்டம் ஒழுங்குக்குள் வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அங்கங்கே பயங்கரமாக அடிப்பாங்க. இதே வேலையை தான் அந்த காலத்தில் யோபு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆமாம். இப்போ என்னாச்சு? அப்போ நாம் இந்த உலகத்திற்கும் நம்முடைய இஷ்டத்தில் செய்வேன் என்பதை சொல்வதை விட்டுவிட வேண்டும். When you die for the world and yourself, then you will reach the blessings of God. என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ, தேவன் ஒரு ஓரத்திலே தள்ளி நிச்சயம் போய் செஞ்சுட்டு வாப்போ. ஒரு அப்பா இருக்கார் குடும்பத்தில், பிள்ளைங்க நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய வரேன், இப்போ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி போய் பார்த்துக்க. அன்புள்ள தந்தை அப்படி தானே செய்ய முடியும்? இல்லை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி 2 அப்பு விட்டு படாங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன் அப்படி 2 வேலை எடுப்பாங்களா? முரட்டுத்தனமுள்ள ஒரு தந்தை அப்படி செய்வார். அன்புள்ள தந்தை என்ன, சரி போய் செஞ்சு பார்த்துட்டு வேணா என்னான்னு கற்றுக்க. நம்முடைய பிதா நம்ம மீது அன்புள்ளவராக இருக்கிறார். கெட்டக்கு மாறுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் போயிட்டான். போய் என்ன பண்ணான்? நாசமாக போனான் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். They had to step out by faith and claim the land for themselves, just as believers today must do. ஆனால் ஜாஷ்வா என்ன சொன்னால், அதெல்லாம் கிடையாது, வாங்க, நம்முடைய ஆண்டவர் இவ்வளோ நாள் நம்மோடு கூட இருந்தார், இவ்வளோ இருக்க மாட்டாரா? போதானே சொல்கிறாரு, வாங்க போவோம், அவர் நம்மளோடு கூட இருப்பார், நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று போனார்கள், வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கும் அவர்கள் அந்த நாட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் என்னாச்சு? மறுபடியும் தேவனை சந்தேகப்பட்டார்கள். மறுபடியும் அந்த நாட்டை விட்டு நாடே இல்லாமல் 400 வருஷம் சுற்றிக்கிட்டு இருந்தான். மறுபடியும் அங்கே பாலஸ்தீனிய நாட்டில் கொஞ்சம் போல நாடை கொடுத்தா இப்போ அங்கேருந்து குண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கான். Something to ponder today. Do you feel that
யூ ஆர் இன் பாண்டேஜ் இன் எனி வே. ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் இன்னும் அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஹவு மைட் ஃபெய்த் ஹெல்ப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் ஃப்ரீடம்? உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க விசுவாசம் எப்படி உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களுடைய கஷ்ட காலத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணுவார். எல்லாருக்கும் கஷ்டப்பாடுகள் உண்டு. ஆனால் ஏன் அப்படி எப்பொழுது நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த கஷ்டப்பாடுகளிலிருந்து நாம் விடுதலை எப்பொழுது அடைகிறோம் என்றால் நம்பிக்கை மட்டும்தான். இறை நம்பிக்கை இருந்தால் இந்த பாடுகளிலிருந்து உங்களால் விடுதலை அடைய முடியும் என்பதுதான் இன்றைய சிந்தனை.